ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி தொடரில் இன்று நடைபெறும் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் நடைபெற்று வரும் ஆசிய ஹாக்கி தொடரின் லீக் போட்டிகள் இன்றுடன் முடிவு பெறுகிறது. முதல் ஆட்டத்தில் சீனா ஜப்பான், இரண்டாவது ஆட்டத்தில் கொரியா மலேசியா அணிகள் மோதுகின்றன. இரவு 8:30 மணிக்கு இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டிக்கு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்திய அணி ஏற்கனவே அரையிறுதியை உறுதி செய்துவிட்ட நிலையில் பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு முன்னேற போட்டியை கட்டாயம் சமனாவது செய்ய வேண்டும். இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் இளம் வீரர்கள் And I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set the rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. Life lessons come one in a dozen. The other 11 give something from nothing. I sit here looking for an answer. Maybe the biggest question was in the last chapter. You gave me the soul I have today. Without you I never could have moved away. But now I see what you teach. I do believe I always should have stayed. Yeah. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. One day I'll be yours. One day I'll be yours. I'll be yours. Life lessons come one in a dozen. The other 11 give something from nothing. Life lessons come one in a dozen. The other 11 give something from nothing. Life lessons come one in a dozen. The other 11 give something from nothing. Life changes, just open the door. One thing's certain, I'll always be yours. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours. Yeah. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours. கீழடியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள படிக இழைக்கல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அரசு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது 2வது நாளாக இன்றும் விவாதம் தொடர உள்ளது. மக்களவையில் நேற்று நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான
அவர் இன்று நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான பரிந்துரையை அளித்த பின்னர் அந்நாட்டு ஜனாதிபதி ஆல்வி பரிந்துரையில் கையெழுத்திட்டால் நாடாளுமன்றம் உடனடியாக கலைக்கப்படும். அவர் கையெழுத்திடாவிட்டாலும் 48 மணி நேரத்தில் நாடாளுமன்றம் தானாகவே கலைக்கப்பட்டுவிடும். பாகிஸ்தான் தேர்தல் சட்டங்களின்படி நாடாளுமன்றம் தன் முழு பதவிக்காலத்தை நிறைவு செய்திருந்தால் தேர்தல் 60 நாட்களுக்குள் நடத்தப்பட வேண்டும். அதுவே பதவிக்காலம் நிறைவடையும் முன்னரே நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் தேர்தல் நடத்துவதற்கு 90 நாட்கள் அவகாசம் கிடைக்கும். எனவே நாடாளுமன்ற தேர்தலை தள்ளி போடவே பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாக நாடாளுமன்றத்தை கலைக்க பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பரிந்துரைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாது புதிய மக்கள் தொகை அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் அரசு சொல்வதால் தேர்தல் தேதி மேலும் தள்ளிப்போக வாய்ப்புள்ளது. பாகிஸ்தானில் தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக தேர்தல் செலவை தவிர்க்கவும் பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாகவும் தேர்தலை தள்ளிப்போட ஆளும் கூட்டணி விரும்புவதாக தெரிகிறது. இதற்கிடையில் பாகிஸ்தான் பிரதமர் வேட்பாளர்களில் முக்கியமானவராக கருதப்படும் இம்ரான்கான் தேர்தலில் போட்டியிட அந்நாட்டு தேர்தல் ஆணையம் 5 ஆண்டுகள் தடை விதித்துள்ளது. ஊழல் வழக்கு ஒன்றில் இம்ரான்கான் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக அவர் தேர்தலில் போட்டியிட 5 ஆண்டு தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சியில் இருந்தபோது கிடைத்த விலையுயர்ந்த பரிசுப் பொருட்களை விற்பனை செய்து லாபம் ஈட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் இம்ரான்கானுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்தே அவர் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தேர்தலில் போட்டியிட 5 ஆண்டுகள் தடை விதித்து அந்நாட்டு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதிகாரிகள் தெரிவித்தனர். அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறையினர் 2வது நாளாக நேற்றும் விசாரணை நடத்தினர். நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து நடைபெற்ற விசாரணையில் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாத நிலையில் இருப்பதாக செந்தில் பாலாஜி கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து விசாரணை அதிகாரி கார்த்திக் தசாரி தனி அறையில் வைத்து செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்தினார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 9 மணி நேரம், குறைந்தபட்சம் 8 மணி நேரம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டம் வகுத்துள்ளனர். செந்தில் பாலாஜி வழக்கை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் முடிக்க மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி புகார் தொடர்பான வழக்கில் விரிவான விசாரணை மேற்கொள்ள 6 மாதங்கள் அவகாசம் கோரி மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்தனர். விசாரணையின் போது வழக்கில் சம்பந்தப்பட்ட பலரிடம் வாக்குமூலம் பெற உள்ளதால் கூடுதல் அவகாசம் கேட்பதாக மத்திய குற்றப்புலனாய்வு காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீங்கள் நினைத்தால் 24 மணி நேரத்தில் வேலையை முடிப்பீர்கள், அதே சமயம் 24 வருடமானாலும் வேலையை முடிக்காமல் இழுத்தடிப்பீர்கள் என நீதிபதிகள் காட்டமாக கூறினர். செம்மன் குவாரி முறைகேடு தொடர்பாக அமைச்சர் பொன்முடி மீது தொடரப்பட்ட வழக்கை விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை நடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் விழுப்புரம் மாவட்டம் பூத்துறையில் செம்மன் குவாரியில் அனுமதியை மீறி செம்மன் எடுத்ததால் அரசுக்கு 28 கோடியே 36 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட 8 பேர் மீது கடந்த 2012ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் கோபிநாத், சதானந்தன், ஜெயச்சந்திரன் ஆகிய 3 பேரும் ஆஜராகினர். ஆனால் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட 4 பேர் ஆஜராகவில்லை. மேலும் புகார்தாரரும் உடல்நலக்குறைவால் ஆஜராகவில்லை என்பதால் வழக்கு விசாரணையை வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி பூர்ணிமா உத்தரவிட்டார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக 3 மாதங்களுக்குள் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு தமிழக அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு தகவல் தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த காலங்களில் விடைத்தாள் அச்சடிப்பு,
விடைத்தாள்களை டிஜிட்டல் மயமாக்குவது உள்ளிட்டவைகளில் ஊழல்கள் நடைபெற்றதாக இந்திய கணக்கு தணிக்கைத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக சட்டப்பேரவை பொதுக்கணக்கு அக்குழுவின் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடந்த 2ஆம் கட்ட ஆய்வுக் கூட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ், குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, ஊழல் தொடர்பாக முன்னாள் துணைவேந்தர்கள், பதிவாளர்கள் உள்பட பலருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் வரும் 14ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் என்றும், சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28, 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை உட்பட சில மாவட்டங்களில் லேசான மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 1 மணி நேரம் மிதமான மழை பெய்தது. இதனால் ஆடிப்பட்டத்திற்கு மலைப்பயிர்களை விதைத்திருந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 2வது நாளாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஓரிக்கை, சிவலிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் மாலை மிதமான மழை பெய்தது. ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் தக்காளி விலை குறைந்துள்ளது. சாலைப்புதூர், இடையக்கோட்டை, கள்ளிமந்தயம் உள்ளிட்ட பகுதிகளில் தக்காளி அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. கடந்த 1 மாதத்துக்கு மேலாக தக்காளி வரத்து குறைந்ததால் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் தற்போது வரத்து அதிகரித்துள்ளதால் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக கேரள சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கேரள சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பினராயி விஜயன் பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தார். இத்தீர்மானத்திற்கு சில திருத்தங்களுடன் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்தது. பொது சிவில் சட்டத்தை அவசரமாகவும் ஒருதலைபட்சமாகவும் கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாக பினராயி விஜயன் குற்றம் சாட்டினார். பொது சிவில் சட்டம் குறித்து பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் கருத்தை மத்திய சட்ட ஆணையம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. கருப்பாநதி அணைப்பகுதிகளில் காய்ந்த செடிகள், புதர்களிலும் தீப்பற்றி காற்று காரணமாக மேலும் பரவியது. காட்டு யானைகள் இப்பகுதியில் சுற்றித் திரிவதால் வன ஊழியர்கள் காட்டுப்பகுதியில் சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இதில் அரிய வகை மரங்கள், செடிகள் கருகி வரும் நிலையில் வனவிலங்குகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. சீர்காழி அருகே விலை கேட்பது போல் வந்து சிமெண்ட் கடையில் வைத்திருந்த 20,000 ரூபாயை அடையாளம் தெரியாத நபர் திருடிச் சென்றார். அந்த இளைஞர் கடையில் வந்து விலை விசாரிக்கையில் உரிமையாளர் விலையை குறிப்பிட்டுவிட்டு சிமெண்ட் மூட்டையை ஏற்றிச் செல்வதை கவனிக்க சென்றுள்ளார். இதனையடுத்து அந்த இளைஞர் கல்லாப்பேட்டையில் வைத்திருந்த 20,000 ரூபாயை திருடிக் கொண்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சீர்காழி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருச்சியில் இந்திய ஜெர்மன் மாணவர்கள் இணைந்து பங்கேற்ற இசை நிகழ்ச்சி வெகுவாக கவர்ந்தது. கல்லூரியில் நடைபெற்ற பன்னாட்டு இசை பயிற்சி பட்டறையில் ஜெர்மனியில் இருந்து வந்த கல்லூரி மாணவர்கள் 35 பேர் பங்கேற்றனர். தமிழர்களின் இசை மேற்கிந்திய ஜெர்மன் இசை இடையிலான ஒற்றுமை வேற்றுமை குறித்தும் தனித்தன்மை குறித்தும் கலந்துரையாடல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இரு நாட்டு கலாச்சார வகையிலான இசைக்கருவிகளை இசைத்தும் பாடல்கள் பாடியும் வியக்க வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி காவல் நிலைய 3 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 6 காவலர்கள் ஒரே நாளில் இடமாற்றம் செய்யப்பட்டனர். உதவி ஆய்வாளர் பெரியசாமி, தனிப்பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் குமரேசன், சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணன், தலைமை காவலர், காவலர்கள் என 6 பேரை பணியிட மாற்றம் செய்து காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். குற்ற வழக்குகளை முறையாக விசாரிக்காமல் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாக எழுந்த புகாரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காவலர் குமார் போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக பணியாற்றியதாக முதலமைச்சர் பதக்கம் பெற்றவராவார். திருச்சி மத்திய சிறையில் சிறப்பாக பணியாற்றி பல பதக்கங்களை பெற்ற பினோ என்கிற துப்பறியும் நாய் உயிரிழந்த நிலையில் அதனை அரசு மரியாதையுடன் திருச்சி மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் காவல்துறையினர் அடக்கம் செய்தனர். ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி பிறந்த பினோ வயது மூப்பின் காரணமாக தனது 13வது வயதில் காலமானது. சிறந்த மோப்பனாய் என்று பலமுறை பட்டங்களை வென்ற பினோ சிறை கைதிகள் பதுக்கி வைத்திருந்த கஞ்சா பொட்டலங்களை சோதனையின் போது பலமுறை மோப்பம் பிடித்து கண்டுபிடித்துள்ளது. இதனையடுத்து அந்த நாய் நேற்று உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் 15 குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செலுத்தினர். உள்ளிட்டவை ஏற்படுவதால் மதுக்கடையை நிரந்தரமாக மூட வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் சம்பந்தப்பட்ட மதுக்கடையை முற்றுகையிட்டு பெண்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே மதுக்கடையை மூடக்கூடாது என வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மதுப்பிரியர்களை அங்கிருந்த பெண்கள் விரட்டி அடித்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. செல்லப்பெருமாள் நகரில் வசித்து வரும் ராஜாமணி என்பவர் அதே பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். இவர் குடும்பத்தினர் வெளியே சென்றதை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 25 பவன் தங்க நகைகள் 1,20,000 ரூபாய் ரொக்கத்தை திருடிச் சென்றனர். இதுகுறித்தான சிசிடிவி காட்சிகளை வைத்து காவலர்கள் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே 60 அடி கிணற்றில் தவறி விழுந்து தண்ணீரில் தத்தளித்த எருமை மாடு பொக்லைன் இயந்திரம் உதவியுடன் மீட்கப்பட்டது. கந்தசாமி என்பவரின் எருமை மாடு விவசாய தோட்டத்தில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்தது. இதனை அறிந்து அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் கிணற்றில் இறங்கி கயிறு கட்டி பொக்லைன் இயந்திரம் உதவியுடன் மாட்டை மீட்டனர். உளுந்தூர்பேட்டையில் காவல் நிலையம் அருகே சேதமடைந்த நிலையில் இருக்கும் மின்கம்பத்தை உடனடியாக மாற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரியும் அளவுக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் மின்கம்பம் எப்போது வேண்டுமானாலும் விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரியாக மூடாததால் ஒரே நாளில் அரசு பேருந்து மற்றும் எரிவாயு உருளை ஏற்றிச் சென்ற லாரி சிக்கிக் கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. போத்தனூர் ரயில் கல்யாண மண்டபம் சந்திப்பில் பாதாள சாக்கடை பணிக்காக சில தினங்களுக்கு முன்பு பள்ளங்கள் தோண்டப்பட்டன. பணிகள் முடிந்த நிலையில் பள்ளங்கள் சரியாக மூடப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த வழியாக சென்ற அரசு கோவை நஞ்சுண்டாபுரம் பகுதியில் சீரான குடிநீர் வழங்க வலியுறுத்தி மாநகராட்சி அலுவலகத்தில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் மனு அளித்தனர். நஞ்சுண்டாபுரத்தில் பட்டியல் இன மக்கள் வசித்து வருகின்றனர். தற்போது அந்த பகுதியில் மேம்பால பணிகள் நடந்து வருவதால் குடிநீர் குழாய்கள் அகற்றப்பட்டு வாகனங்கள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் தங்களுக்கு மீண்டும் குடிநீர் குழாய்கள் அமைத்து தரக்கோரி மாநகராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர். கொடநாடு கொலை வழக்கில் உண்மை வெளிவரும் என்றும் விரைவில் அனைவரும் சிறைக்கு செல்வார்கள் என்றும் தமிழ்நாடு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயல் அருகே வானகரத்தில் வில்லிவாக்கம் ஒன்றிய திமுக சார்பில் கலைஞரின் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொடநாடு வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் உண்மை வெளிவந்ததும் அனைவரும் சிறைக்கு செல்வார்கள் என்றார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா நாகை மாவட்டம் முட்டத்தில் மரத்தடியில் படித்து வந்த மாணவர்களுக்கு புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக வகுப்பறைகளை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார். அரசு மேல்நிலைப் பள்ளியின் கட்டடங்கள் சீரமைப்பு பணிக்காக இடிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகிய நிலையில் 2 வகுப்பறைகள் மட்டுமே கட்டிக் கொடுக்கப்பட்டன. இதனால் மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து படித்து வந்தனர். இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதை அடுத்து மேலும் 3 கான்கிரீட் வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு மாணவர்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது. சென்னையை சேர்ந்த பெண் தலைமை காவலர்கள் கனடாவில் நடந்த காவல்துறைக்கான தடகள போட்டியில் 3 பதக்கங்கள் வென்றுள்ளனர். 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 1500க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த தடகள போட்டியில் பங்கேற்றனர். இதில் சென்னையில் உள்ள நவீன காவல் கட்டுப்பாட்டு அறையின் காவல்கரங்கள் பிரிவில் தலைமை காவலராக பணியாற்றும் லீலாஸ்ரீ பங்கேற்றார். அவர் ஹெப்டத்லான் பிரிவில் தங்கம், 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வெள்ளி, உயரம் தாண்டுதலில் வெண்கலம் என 3 பதக்கங்களை வென்று தமிழக காவல்துறைக்கு பெருமை சேர்த்துள்ளனர்.
விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட்டு வந்த அரசு மதுக்கடைகள் மூடப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு குறித்து தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 5329 அரசு மதுக்கடைகளில் 500 கடைகளை மூட முடிவெடுத்த தமிழக அரசு அதற்கான விதிகளை வகுத்தது. ஆனால் மூடுவதற்கு வகுத்த விதிகளை மீறி தங்கள் கட்டடங்களில் உள்ள மதுக்கடைகள் மூடப்பட்டதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 24 பேர் வழக்கு தொடர்ந்தனர். தங்களது கட்டடங்களில் அரசு மதுக்கடைகளை தொடர்ந்து நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சி. சரவணன் வழக்கு குறித்து தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் 2 வாரத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டார். NLC சுரங்கங்கள் மற்றும் அனல் மின் நிலையங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான உலோகங்களும் ரசாயனங்களும் நிலத்தடி நீரில் கலந்து இருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. நெய்வேலியில் NLC நிறுவனத்தால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் குறித்து பூவுலகின் நண்பர்கள் தயாரித்துள்ள மின்சாரத்தின் இருண்ட முகம் எனும் ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜவாஹிருல்லா, வேல்முருகன் கலந்து கொண்டு அறிக்கையை வெளியிட்டனர். இதில் NLCயின் 9வது சுரங்கத்திற்கு அருகே உள்ள வடக்கு வெள்ளூர் கிராமத்தில் எடுக்கப்பட்ட நிலத்தடி நீரில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட பாதரசத்தின் அளவு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் முறைகேடு புகார்களில் சிக்கிய தேவாரம் பேரூராட்சி செயலர் மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் காலை சிற்றுண்டி திட்ட பணிக்கு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக பெண்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பெண்ணாகரம் அடுத்த வத்தல்பட்டியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தில் பணிக்கு மகேஸ்வரி என்பவர் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனிடையே மகளிர் திட்ட வட்டார இயக்குநர் மேலாளர் முத்துசாமி மகேஸ்வரி உள்ளிட்ட சமையல் பணிக்கு தேர்வானவர்களிடம் லஞ்சம் கேட்டுள்ளார். பணம் கொடுக்காததால் சிலரை நீக்கிவிட்டு லஞ்சம் கொடுத்தவர்களுக்கு பணி வழங்கப்பட்டதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவை குற்றாலம் சுற்றுலா தலம் கடந்த மாதம் 5ஆம் தேதி முதல் மூடப்பட்டிருந்தது. இதனிடையே 1 மாதமாக மழை இல்லாததால் அருவிகளுக்கு நீர்வரத்து குறைந்தது. இதையடுத்து கோவை குற்றாலம் சுற்றுலா தலம் இன்று முதல் திறக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி முதல் ஆத்தூர் சுங்கச்சாவடி வரையிலான சாலை பல்வேறு இடங்களில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் செல்வோர் கீழே தடுமாறி விழுந்து கை கால்களில் காயங்கள் ஏற்படுவதும் வழக்கமாகி வருகிறது. பழுதடைந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். Member of Parliament and nation's Prime Minister to attend the government Parliament only. He has not come so far. That is why there is no other way to bring the Prime Minister to this house. That is why a no confidence motion has been filed by the India opposition. Sir, to start with Tamil Nadu,
he is making the stepmotherly attitude towards the Tamil Nadu, sir. What he has done, just before the 2019 election, James was a foundation laid by the same Prime Minister. Even after 5 years, they have not done even single brick over the first brick. They have not done it. Sir, he has promised 2 crore job every year. By this time, 18 crore job would have been created. Nothing, he has not done. Sir, he has promised 15 lakhs per head. But he has not given even single rupee to the house. நார்வேயில் தொடர் மழையால் பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. ஐரோப்பிய நாடான நார்வேயில் கடந்த சில நாட்களாக விடாமல் பெய்து வரும் மழையால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. மண் சரிந்து விழுந்ததில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.